என்ன டே? விநாயகர் சதுர்த்தி. எங்க வீட்டுக்கு வர போற குட்டி பிள்ளையார். தூங்க போலாமா? வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் லாக் அண்ட் கீ கப்புள் vlog. மாமே, இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நாளைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போகிறோம். அதுக்கான vlog-ஆ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவில் என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குட்டி விநாயகர் வாங்க போகிறேன். அந்த வீடியோலேருந்து நாளைக்கு பிரசாதம் ப்ரிப்ரேஷன் ஆகட்டும், பூஜா டெக்கரேஷன் ஆகட்டும், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், சிரிக்கிற மாதிரியும் இருக்கும், டிவோஷனலாக இருக்கும். வீடியோ முடியும் போது நிம்மதியாகவும் இருக்கும். ஓகே, ஸோ மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. இதுதான் இன்ட்ரோடக்ஷன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ப்ரோபீஸ், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் லாக். அதெல்லாம் இன்ட்ரோலாம் கொடுத்தாச்சே, வா வீடியோ எடுக்கலாம். ஓகே ப்ரோபீஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன டே? விநாயகர் சதுர்த்தி. பிள்ளையார் வாங்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். ஓகே, பிள்ளையாரை வாங்கணும், அப்புறம் பிள்ளையாருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும். அப்புறம் ஃப்ரூட்ஸு, இலை, பொரி, கடல உருண்டை, எள்ளு உருண்டை, மாதுளம்பழம், ஆப்பிள், திராட்சை. பிள்ளையாருக்கு இல்லை, உனக்குன்னு சொல்லு. இல்ல ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலாம். ஸோ எல்லாமே வாங்கணும். ஸோ ஒன்னொன்னா பார்க்க போறீங்க. வாங்க போய் பார்க்கலாம். பல கடைக்கு வந்துட்டோம். அண்ணா சீத்தாப்பழம் 2ங்கண்ணா, வாழைப்பழம் ஒரு சீட் கொடுத்துருங்க. எவ்வளோங்கண்ணா வாழைப்பழம்? சாமி கேட்குற மாதிரி கொடுங்கண்ணா. 16 பழம். அக்கா எவ்வளோங்க அண்ணாச்சி? கிலோ நல்லதாக ஒன்று எடுத்து கொடுங்க. காயில 3, பழத்துல 3. கோவா. கோவா. கோவாவா? இது சேலம். சேவாவா? சேலம், இது கோவா இல்லை. அளவு கர்மாந்திரம்னு ஒன்றும் புரியல. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. ஓகே ப்ரோபீஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிள்ளையார் மெயின் செலக்கட்டியை போய் வாங்க போகிறோம். என்ன வாங்கணும்? தலையில 2 அடி என்னை அடிச்சல்ல. தலையில அடிக்க 2 அடி இதுக்கு அடிக்கிற தலை அங்க அடிச்சல்ல, முதுகுல முடியல. அடிச்சல்ல. நான் எங்க அடிச்சேன்? 1 அடி தானே நான் அடிச்சேன். 2 அடி அடிச்சேன். 1 அடி தான் அடிச்சேன். கையில 2 அடி அடிச்சேன். இப்படி தான் நான் அடிச்சேன். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. வருமா? ஓகே 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 அண்ணா, அது எடுங்க அண்ணா. அதுக்கு அந்த பின்னாடி இருக்காது. எங்க வீட்டுக்கு வர போற குட்டி பிள்ளையார். ஆக்சுவலா எனக்கு இது பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி பாக்கறேன்றா. எதுல பார்க்க நல்லா இருக்கு? ஒயிட். அது கலர் நல்லா, எப்பயுமே கலர் நல்லா தான் பேபி இருக்கும். இல்ல மத்ததெல்லாம் பாரு, ஒரு மாதிரி இருக்கு கலரா. ஒயிட் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே, கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. அதுவும் நல்லா தான் இருக்கு. அதுதான் சொல்றேன், அதுவும் நல்லா தான் இருக்கு. சரி கேட்போம் அந்த அக்காட்ட. ஏன்டா எனக்கு குழப்புற? நீங்களே 2ல ஒன்று சொல்லுங்கக்கா, இது ஒன்று எடுத்துக்கலான்னு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சரி, அப்போ ஒயிட்டே இருக்கும். அவ்வளவுதான், அக்கா சாய்ஸே எடுத்தாச்சு. சரி ஓகேங்கக்கா, அப்ப இதே ஒன்று. சரி ஓகே, அப்ப என் சாய்ஸ் தான். அதே ஓகேங்கக்கா. ஃபைனலா வாங்கிட்டோம் பிள்ளையார. வாங்க வீட்டுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணோம். 2 3 டண்டடாய். ஸோ இந்த பிள்ளையார் வீட்டுக்கு வர போறாரு. வரதா? ரைட்ல இருக்கு. எஸ், பின்னாடி பாருங்க. அழகா இருக்காரு. நல்லா இருக்காரா? கியூட்டா? கியூட் இல்ல, செம்ம கியூட். 1 2 3 டண்டடாய். இப்போதைக்கு தட்டு மேலே இருக்கட்டும். ஓகே சோ ரெடி பண்ணிடலாமா? சக்சஸா வாங்கிட்டேன். எஸ். சரி ஓகே, சாமிக்கு ரெடி பண்ணிடலாமா? விநாயகர் சதுர்த்திக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம். என்ன ப்ரிப்பரேஷன்னா, விநாயகருக்கு டெக்கரேஷன் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஐயோ நைனா,
அதானே நான் எதிர்பார்த்தது என்னைக்கு நடந்தது? 9 கோலும் ஒன்றாய் வாழ்க பிள்ளையார் பட்டி வர வேண்டும். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அதுக்கு மேல எனக்கு தெரியாது நான் இப்போ என்ன பண்றது. மூடிடுன்னு உக்காரு. வட்டியல் மாதிரி இருக்க. சாமி டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்னது? குக் பண்ணும். இப்படி நெக்ஸ்ட் பொங்கலுக்கு ரெடி ஆயிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து பட்டாத பாடுபட்டாச்சு. இவன் வந்துட்டு தூங்கிட்டு இப்போ சாமி கும்பிட மட்டும் கரெக்டாக வந்துட்டான். ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் லூசு மாதிரி ஈனி சிரிச்சிட்டு இருக்க? எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சாமிக்கு டெக்கரேஷன் ரெடி பண்ணியாச்சு, பிரசாதம் ரெடி பண்ணியாச்சு. பிரசாதம்னா 1 2 இல்லை, 5 6 வெரைட்டி பண்ணி வச்சிருக்கா. நானும் இன்னும் என்னன்னு பார்க்கல, எல்லாமே போய் பார்க்க போகிறோம். ஓகேவா? பால் கொழுக்கட்டை இருக்கு, இனிப்பு கொழுக்கட்டை இருக்கு, கார கொழுக்கட்டை இருக்கு, அப்புறமேட்டு வந்து சுண்டல் 2 சுண்டல் இருக்கு, கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், அப்புறம் ஃப்ரூட்ஸ் இருக்கு, பொரியுருண்டை இருக்கு, கடலப்பருப்பி இருக்கு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. ஓகேவா? நீங்க ஒரு புடி சாமி கும்பிட போலாமா? ரெடியா? போலாமா? 3 2 1 போலாம். சக்கரை பொங்கல், சுண்டல், ஸ்வீட் கொழுக்கட்டை. இங்க பாருங்க, வட்டு கொழுக்கட்டைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸ்வீட் கொழுக்கட்டை, அடுத்தது கார கொழுக்கட்டை, இது வந்து பால் கொழுக்கட்டை. இது எல்லாமே ஹோம்மேடு. அம்மா என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே. இது பிரசாதம் மட்டும். குழந்தை குட்டிங்க பாரு, என்ன அழகா பண்ணிருக்காங்க. இங்க பாரு அம்மே, இந்தா. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா. ஒவ்வொரு ரகம் பண்ணி பண்டாரம் பூனை மணி சார பாம்பு. வா. வணக்கம். சரி, எப்படி இருக்கு? ஓகே. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் என்னை அடிச்சிருக்க முடியுமா? ஸோ டே 1 ஆஃப் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஒரு விநாயகர் சிலை வாங்கணுன்ற ஒரு வைப் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிடுச்சு. இவளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. தடுக்க முடியல. அவர் வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிட்டாரு, வந்துட்டாரு, உட்காந்துட்டு இருக்காரு, சாப்பிட்டுட்டாரு, இப்ப தூங்க போறாரு. ஸோ டே 1 வந்து இந்த டெக்கரேஷன் செம்ம டயர்ட் போடுவேன். பிள்ளையா இருக்க நம்ம இது ஒண்ணு செய்ய கிடையாது, எல்லாம் நான் தான் செஞ்சேன். அவ்வளவுதான். அப்புறம் நார்மலா மத்ததுல கடையில தான் வாங்குனது. பொரி, கடல உருண்டை, ஆஸ் யூஷுவல் எள்ளு உருண்டை எடுத்துக்கிறேன். கூச்சமே இல்ல. ஸோ டே 1 வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. டே 2 ஓட பூஜை கொஞ்சமா படையல் போட்டு பண்ணுவோம். டே 3யும் அதே மாதிரி படையல் போட்டு தங்கத்தை கூட்டிட்டு போயிட்டு, ஆமா, என் தங்கத்தை கூட்டிட்டு போயிட்டு நான் கரைச்சிருவேன். திருப்பி நெக்ஸ்ட் இயர் தான் வரும்.
பூதா என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். உன்னை நினைக்கும் போது என்னால முடியலடா. அப்படி இல்லை, ஆனா வாங்கி வைக்க கூடாதா? வைக்கலாம் தானே. எனக்கும் சிலையா வைக்க மாட்டாங்க இல்ல, சிலையா சிலை வந்து இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு ஜான் இவ்வளவுதான். இதுக்கு மேல போயிட்டாலே டெய்லியும் படையல் போட்டே ஆமா அந்த மாதிரி இருக்கணும். அவ்வளவு சுத்தபத்தமா இருக்கணும். அவ்வளவு சுத்தபத்தமாவும் நம்மளால இருக்க முடியாது. நான் என்வி இல்லாம சரி ரொம்ப ஓவரா போறீங்கடா. வேணாம்டா, தெய்வ குத்தமாயி போகுடா. சரி ஓகே. பயங்கரமா ஊத்திட்டு Day 2 and Day 3 அவரை போய் விடுற வரைக்கும் நீங்க இந்த வீடியோல பாப்பீங்க. Stay tuned. Bye bye. இப்போ நாங்க போய் தூங்க போறோம். பை 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 பை. தூங்க போலாமா? ஆமா, நாங்களும் கொடை சாஞ்சிட்டோம், விநாயகரும் கொடை சாஞ்சிட்டாரு. சரி தூங்கலாம். லைட் ஆஃப் பண்றேன். பை பை, குட் நைட், பை, ஸ்வீட் ட்ரீம்ஸ். பை பை பை. வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். பை, குட் நைட். அம்மா. The next day. ஹலோ ப்ரோபீஸ். கடைசி நாள் சாமி கும்பிடும் போது நம்ம வீட்டுக்கு மூஞ்சலி வந்துருச்சு ஒரு வழியா. இல்ல அன்னைக்கு ஆமாமா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே பார்த்தேன். மூஞ்சலி வந்துருச்சு. ஸோ விநாயகரை கொண்டு போய் கடைக்க போறோம். இங்க பாருங்க, மூஞ்சலி வந்துருச்சு பாருங்க மூஞ்சலி. நக்கல்யா அவனுக்கு. ஃபைனலா என்னோட தங்கத்தை நான் போய் கரைக்க போறேன். மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு. இருந்தாலும் நம்ம அவர் வந்து ஹாப்பியா அனுப்பணும். ஓகே ஓகே வாங்க கடைக்க போவோம். போயிட்டு அங்க போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பை. ஹலோ ப்ரோபீஸ், வந்துட்டோம். ஐயோ, ஊரை சுத்தி இங்க சுத்தி அங்க சுத்தி முடியல. எந்த ஏரியில கரைக்கவே விட மாட்டாங்கன்னு நினைச்சாங்க. கடைசி அந்த ஏரியில தான் கரைச்சிட்டு இருக்காங்க. அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளவுதான், இங்க போட போறோம். எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கத்தை நான் கொடுக்க போறேன். அவ்வளவுதான், கொடுக்க போறோம். சிலை கரைக்கிறதுக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் நானுமே இப்பதான் வரேன். ஆமா, நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அங்க ஒரு பெரிய பிள்ளையார் காண்றாங்க. ஆக்சுவலா நம்ம கரைக்க முடியாது. நம்ம படகுல அவங்க கிட்ட இருக்காங்க, கொடுத்துருவோம். அவங்க தான் கொண்டு போய் கரைக்கலாம். குட்டியெல்லாம் ஒட்டுக்கா போட்டு மொத்தமா கரைச்சாரு. நாங்க எல்லா பிள்ளையாருமே எடுத்து போட்டுட்டு இருக்காரு. அதுல எங்களோட பிள்ளையாரும் இருக்கு. நம்மளுது 2 நாள் பந்தல போட்டு உட்கார வச்சானுங்க சார். கடல்ல கொழுக்கட்டையெல்லாம் கொடுத்தானுங்க. 3ஆவது நாள் வாடா வெளியே போலான்னு கூப்பிட்டாங்க. நானும் நம்பி போனேன். போற வழியில ஆத்துல தூக்கி போட்டு போயிட்டானுங்க சார். உள்ள போயிட்டாரா? ஆமா, உள்ள போயிட்டு ஆக்சுவலா ஏன் இந்த பிள்ளையாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏரியில ஆத்துல இந்த மாதிரி போய் போடுறாங்கன்னு தெரியுமா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வருஷம் மழை சீசன்லலாம் வந்து திடீர்னு வெள்ளம் வரும். அப்ப என்ன ஆகும்னா இந்த ஆறு ஏரியில இருக்க மணல்லாம் வெள்ளத்துல வந்து அடிச்சுட்டு வந்துடும். சரி, அப்ப வந்து என்ன ஆகும்னா அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும் நிலத்துல இருந்து. அது வந்து அந்த தன்மை வந்து குறைஞ்சு போயிடும். அதனாலதான் ட்ரை ஆயிடும் அந்த ஒரு ஏரியோ ஆறோ. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா களிமண்ல செஞ்ச பிள்ளையாரெல்லாம் போட்டா அது போய் அப்படியே செடிமெண்ட் ஆகி அது இன்னும் கொஞ்சம் வளமாகும். புரியுது. அப்படியே ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பிள்ளையார் சதுர்த்தி தானே இது? பிள்ளையார் சதுர்த்தி. பிள்ளையாருக்கு பர்த்டே முடிச்சு அவரை போய் ஆத்துல போட்டாச்சு. ஆறு இல்ல ஏரியில போட்டாச்சு. உங்களுக்கு பிள்ளையார் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, முருகர் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க, 2 பேரும் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னையும் இப்படி கேட்க வச்சிட்டீங்கடா. அங்க போயிட்டோம். ஏரி பிள்ளையார் சிலையை விட்டு போயிட்டாங்க. நீ அப்படி பண்ணணும்னு இல்ல, நேரா உட்காரு. அவ்வளவுதான், முடிச்சிடலாம் வீடியோவை. பண்ணு